தான் இல்லை போன வருஷம் நான் எடுக்கல. எனக்கு நடந்ததுன்னா நான் சொல்லுவேன். அது வந்து ஒரு 2 வருஷமாக வந்து என்னை விட்டு சில விஷயங்கள் அதுவாக போயிருக்கு. சிகரெட் அதுவாக போயிடுச்சு, ஆல்கஹால் அதுவே போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி பசங்க எதனா இருந்தால் அதை உடனே நினச்சிட்டே இருந்தாலே போதும், அதுவாக போயிடுச்சு அப்படின்னா ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணனால அதில் வந்து எனக்கே தெரியல. எனக்கே அது பெரிய மிராக்கல் தான் இருக்குது. அது ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரீமாக நடந்திருக்கு. நம்ம அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக பார்த்ததால அவ்வளோ பிளெஸ்டாக அதுவே போயிடுச்சு. ஸோ வந்து இதன் மூலயமா நான் இளைஞர்களுக்கு சொல்வதை ஆசைப்பட்டீங்கன்னா அது நடந்துடும். அதனால் ரொம்ப போட்டு புஷ் பண்ணிக்க நான் விட முடியல அதெல்லாம் நினச்சாலே வந்து அது நடந்துருது. விசாரணை படம் மாதிரி என்னைக்காவது போலீஸ்கிட்ட மாட்டி அடி? எனக்கு விசாரணை பண்ணதுக்கப்புறம் போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அதுலேருந்து வெளில வர்றதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. உண்மையிலே விசாரணை முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு காரணமே இல்லாமல் பயம் இருக்கும். பயம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஒரு தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்கும். அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லபடியாக முடிஞ்சது. ஆனால் இதுக்கு மாட்டிருக்கீங்களா போலீஸ்? சும்மா தேட்டரில் இல்லை, நான் செவ்வாப்பேட்டில் இருக்கிறதுனால நான் இப்போ செவ்வாப்பேட்டில் இருக்கேன். சென்னை வீட்டு பக்கத்தில் அது கொஞ்சம் ஒரு 60 கிலோமீட்டர் திருவள்ளூர் மாவட்டத்தில் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்திங்கனாலே வந்து உங்களை லாக் பண்ணுவாங்க. பைக் எடுத்திங்கனாலே வந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக. ஏன்னா சிட்டிக்கு அவுட்ருன்றதுனால பெங்களூர் ரூட்டுன்றதுனால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் பார்க்குறது. நான் வந்து ஸ்காஃப் கட்டிட்டு ஹெல்மெட் போட்டு டக்குன்னு போய் எதனா தேட்டரில் போய் படம் பார்ப்பேன் உட்காந்துட்டு அப்படியே அந்த மாதிரி எதனா ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். அந்த இடத்துல வண்டியை நிறுத்த சொல்லுவேன். வண்டியை நிறுத்தி பேப்பர் காமிக்க சொல்லுவேன். அதுதான் பயங்கர நெடலாக இருக்கும். சரி, அவங்ககிட்ட ஹெல்மெட்டை எடுத்து அது வரைக்கும் ஒரு இதுவாக இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் போங்க சார் அதனால வண்டியை ஓட்டுறது. கபாலியில் வந்து சூப்பர் ஸ்டாரோட நடிக்கும் போது அது ஒரு எந்த அளவுக்கு ஒரு லைட் பதட்டம் இருந்துச்சு? ஐயோ பெரிய ஸ்டாரு, பதட்டம்லாம் இல்லை. கேரக்டருக்குள்ள அவரை பார்க்கும்போது பதட்டம் கிடையாதுங்க, எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது. ஒரு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. அதுதானே சின்ன வயசுல அவர் தேட்டரில் எப்படி பார்த்தோமோ நேர்லேயும் அப்படியே தான் அந்த பேர் வரும் தெரியுமா? RAJANI அது செம்மையாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் தான் அது. அவர் பதட்டமே கிடையாது. ஏன்னா அவரும் அதே மாதிரி தான் இருக்காரு. அவரும் சாரி அப்படின்னு ஒரு டக்குன்னு ஒன்று எதனா மிஸ் ஆகிடுச்சுன்னா அவர்கிட்டையும் அது இல்லை. அப்ரிஷியேட் பண்ணாங்களா பார்த்துட்டு உங்கள் படங்களை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற விசாரணை வந்து ஆக்சுவலாக 3ஆவது நாள் வந்து என்ன பண்ணிட்டுருங்க அப்படின்னு ஏதோ கேட்கும்போது, சார் இந்த விசாரணை இது மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு, விசாரணை போயிட்டுருக்காங்க சார். தனுஷ் ப்ரொடக்ஷனா? ஆமாம் சார். நீங்கள் நடிச்சா சார்? யார் டேரக்டர்? வெற்றிமாறன் டேரக்டர். ஆமாம் சார், ட்ரெய்லர் இருக்குது பாக்குறீங்களா சார்? ட்ரெய்லர் பார்த்தாரு, பயங்கர தான். அடுத்த நாள் உடனே படத்தை பார்த்துட்டாரு. படம் பார்த்துட்டு கூப்பிட்டு ஹக் பண்ணாரு. நமக்கு வந்து அது சூப்பராக இருந்துச்சு. இப்போ ரஞ்சித் அண்ணன்ட்ட ஒரு 3 கேள்வி கேட்கணும் அப்படின்னா என்னென்ன கேள்வி கேட்பீங்க? ரஞ்சித் சார் சூப்பர் ஸ்டாரை வச்சு மட்டும் தான் படம் பண்ணுவீங்களா? கட் பண்ணிடு பிரதர் தானே. அவர்கிட்ட என்ன கேட்குறது? அவர்கிட்ட கேட்குறேன்னா எனக்கு அவர்கிட்ட சொல்லணும். நான் கபாலிலேயே வந்து ரிக்வஸ்ட்டாக பண்ணேன். பட் கபாலியில் நிறைய ப்ரெஷர் வந்துருக்கும். எனக்கு கூட இருந்து பார்த்துருக்கோம். அவ்வளோ பெரிய வேலை, தனியாக ஒரு அவ்வளோ பெரிய பொறுப்பு அவருக்கு. ரஜினி சார் வச்சுட்டு சும்மா இல்லை அவர் பண்ணுறது.